என்னோட சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். அண்ட் ரொம்ப நாளாச்சு பேசி வீடியோ அப்லோட் பண்ணி, அதாவது சப்ஸ்கிரைபர்ஸோட பனிஷ்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸை வந்து பேசி அப்லோட் பண்ணி ரொம்ப மாதம் ஆயிடுச்சு. நிறையா என்னோட குட்டி குட்டி சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் வந்து ஸ்கூல் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருந்ததுனால தான் இன்றைக்கி இந்த வீடியோ. ஸோ ரொம்ப பேச வேணாம், அப்படியே ஒவ்வொருத்தரோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து தமிழ். இவங்க வந்து எனக்கு புது சப்ஸ்கிரைபர்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நான் இவங்க கமெண்ட் பண்ணி பார்க்கல. ஃபர்ஸ்ட் டைம் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மை ஸ்கூல் ஸ்கேனிங் எக்ஸ்பீரியன்ஸ், அவங்க ஸ்கூல் ஸ்கேனிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. நான் 11th படிக்கும்போது ஒன் டே லாஸ்ட் கிளாஸ் அப்போது மேக்ஸ் சார் பிடி சார் கூட கிளாஸ்க்குள்ளே வந்தார். மேக்ஸ் சார் வந்து பிடி சார் கூட 11th படிக்கும்போது உள்ளே வந்திருக்காரு. 10th கேர்ள்ஸ் செஷனுக்கு வாங்கன்னு சொன்னார். செஷன்னா என்னதுன்னு தெரில. 10th கேர்ள்ஸ் 11th படிக்கும்போதுனா அப்போ 10th படிக்கிற பிள்ளைங்கள போல். ஓகே, நாங்கள் 20 பேரும் வெளியே போனதும் அவரும் பின்னாடி வந்தார். அவர் 10th கிளாஸ் உள்ளே போனதும் 5 பேர் உள்ளே வர சொன்னார். நானும் ஒரு 4 பேரும் உள்ளே போனோம். திடீர்னு என் காலை பிடிச்சி போர்டு கிட்ட கொண்டு போனார். நான் ஷாக் ஆகிட்டேன். திரும்பி முட்டியில் கை வச்சு நில்லு. அதாவது குனிஞ்சு நிற்க சொல்லிருக்காரு. ஓகே, குடிஞ்சிலன்னு சொன்னார். டேபிளில் இருந்த ஸ்டிக்கையே எடுத்து எனக்கு பட்டெக்ஸில் ஒரு அடி. அந்த சவுண்டில் எல்லோரும் சைலண்ட்டு. நான் தான் ஃபஸ்ட்டு பர்சன். ஸோ அடி ஃபுல் ஃபோர்ஸில் விழுந்துச்சு. செகண்ட் அடி விழுந்ததும் கை தானாக பட்டெக்ஸுக்கு போச்சு. பட் கண்ட்ரோல் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் அடி விழுந்துச்சு பட்டெக்ஸில். அடித்ததும் அங்கே நில்லுன்னு சார் சொன்னார். லாஸ்ட் பெஞ்சு கேர்ள்ஸ் வாயில் கையை வச்சு சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட்டு என் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சேம் பொசிஷனில் பட்டெக்ஸில் அடி. கிளாஸில் ஒரே சிரிப்பு சவுண்டு. நெக்ஸ்ட்டு 10 பேருக்கு பிடி சார் பட்டெக்ஸில் கேனிங் கொடுத்தாரு. அப்புறம் மேக்ஸ் சார், உங்களுக்கு ஹார்மோன்ஸ் ஒர்க் பண்ணதில் இனி பண்ணாது, கிளாஸ்க்கு வாங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு போனார். எங்களுக்கு ஒன்றும் புரியல. ஹாஃப் அன் ஹவரில் ஸ்கூல் பெல் ரிங் ஆச்சு. வெளியில் வந்ததும் என்ன விஷயம், எதுக்குடா நான் ஸ்கூல் பெல் ரிங் ஆச்சு. வெளியே வந்ததும் என்ன விஷயம், எதுக்குடா இத்தனை அடி, யார் என்னடா பண்ணீங்கன்னு கேட்டோம். அப்போ தான் மேட்டரே வெளியே வந்துச்சு. நாங்கள் அடி வாங்கின டேட்டு February 15. எஸ்டர்டே February 14. ஸோ ஈவினிங் 10th கேர்ள்ஸ்க்கு மேக்ஸ் ஸ்பெஷல் கிளாஸ் நடந்துகிட்டு இருக்குது. கிளாஸ் நடக்கிற பிளேஸில் இருந்து ஸ்ட்ரைட்டாக பார்த்தா சில புளிய மரம் இருக்கும். அங்கே ஒரு மண் ரோடு, அது மெயின் ரோட்டில் ஜாயிண்ட் ஆகும். எங்கள் கிளாஸ் பாய்ஸ் 4 பேர். கிளாஸ் முடிஞ்சதும் எஸ்டர்டே அந்த பிளேஸ்க்கு பைக்கில் வந்து ஏறினாங்க. அந்த மேக்ஸ் சார் பார்த்து இறங்குறாரு. அது அவருக்கு எப்படி கன்வே ஆகி இருக்குன்னா, 11th பாய்ஸ் நம்ம கிளாஸ் பொண்ணுங்களை காதல் வலையில் விழுத்த பைக்கில் வந்து சீன் போடுறாங்கன்னு. அந்த பிளேஸ் ஸ்கூல் பாய்ஸ் வழக்கமாக சுற்றுற பிளேஸ் தான். அவர் ஸ்கூலுக்கு புதுசு. அவர் நோட் பண்ணது லவ்வர்ஸ் டேல வேறு எங்கள் மேலே தப்பு இல்லைன்னு சொல்லி என்ன யூஸ் சிஸ்டர் பட்டெக்ஸில் 3 கோடு விழுந்து சிஸ்டர் பட்டெக்ஸில் 3 கோடு விழுந்ததுக்கப்புறம், ஐ திங்க் நீங்கள் பாய்ன்னு நினைக்கிறேன், தமிழ்னோடனே பொண்ணுன்னு நினச்சிட்டேன். ஆமாம், முடிச்சதுக்கப்புறம் என்ன யூஸ், 3 கோடை எனக்கு தெரிஞ்சு நிறைய கோடு விழுந்திருக்கும். ஆக்சுவலாக இந்த February 14 வந்தாலே எங்கள் சோஃபி கூட சொல்லுவாள், பேக்லாம் வந்து மிஸ்ஸு செக் பண்ணுவாங்க. அன்றைக்கி வந்து கொஞ்சம் சீக்கிரம் போகணும், லேட்டாக போனால் வந்து எங்கே சுற்றிட்டு வரேன்லாம் கேட்பாங்க. அதனால் அன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரம் போகணுமான்னு சொல்லுவாள். ஸோ இந்த மாதிரி February 14 அன்றைக்கும் சம் இன்சிடென்ட் நடக்கும். அதுக்கு அடுத்த நாளும் நடக்கும். எனிவே பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் தான். இப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்கன்னு சொல்லுங்கள் தமிழ். அண்ட் 2வது சாந்தி, எனக்கு வந்து ரெகுலராக எல்லா வீடியோஸ்லும் ஒரே கமெண்ட் பண்ணுற சப்ஸ்கிரைபர். இவங்க வந்து 7th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது நடந்த ஒரு இன்சிடென்ட் ஷேர் பண்ணியிருக்காங்க. என்னென்னா, இந்த ஸ்கூல் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது என் சயின்ஸ் மேம் எல்லா நாளும் கொஷின் கேட்பாங்க. ஃபஸ்ட்டு 2 days நான் படிக்காமல் போனேன். மேப் கேட்டப்போ படிக்கலைன்னு சொன்னேன். மேம் ஆக்சுவலாக இது நீங்கள் ஏற்கனவே ஷேர் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் சாந்தி. வார்ன் பண்ணாங்க. நெக்ஸ்ட் டே படிச்சுட்டு வர சொன்னாங்க. நெக்ஸ்ட் டேயும் படிக்கல. அகெயின் உங்களுக்கு வார்ன் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். தெரியாதுன்னு சொன்னேன். உடனே மேம் நீல் டவுல் போட சொன்னாங்க. ஒரு 10 minutes முட்டி போட்டேன். பெயினாக இருந்துச்சு. அப்படியே ஸ்ட்ரைட்டாக போடாமல் உட்காந்துட்டேன். மேம் படுத்துட்டாங்க. மேம் சொன்னாங்க, நீ ஒழுங்காக முட்டி போட்டால் நான் 15 minutesல விட்டுருப்பேன். எப்போ நீ ஒழுங்காக முட்டி போடலையோ
அதுலேருந்து 50 மினிட்ஸ் அப்படியே ஸ்ட்ரைட்டாக நீல் டவுன் பண்ணுன்னு சொன்னாங்க. உட்காந்த அந்த வீக் ஃபுல்லாக சயின்ஸ் பீரியடு ஃபுல்லாக நீல் டவுன் போடணும்னு சொன்னாங்க. உட்காந்தா அந்த வீக் ஃபுல்லாக நானும் ஃபுல்லாக ஸ்ட்ரைட்டாக போட்டேன். ஒரே வலி முட்டியெல்லாம். நீங்கள் இந்த இடத்துல எனக்கு டீச்சராக இருந்தால் என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்துருப்பீங்க? இதை எனக்கு அடிக்கடி கேட்குற விஷயம். நீங்கள் நீல் டவுன் போட சொன்னால் ஸ்ட்ரைட்டாக தான் போட சொல்வீங்களா? அப்படி நான் ஸ்ட்ரைட்டாக போடலைன்னா என்ன பண்ணுவீங்க? அண்ட் எவ்வளோ நேரம் போட சொல்லுவீங்க? ப்ளீஸ் இதை நெக்ஸ்ட் வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஆக்சுவலாக இதே மாதிரி நீங்கள் சோஷியல் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் சாந்தி. என்ன சொல்கிறது, நானும் சேம் நீல் டவுன் பனிஷ்மெண்ட் தான் போட சொல்லுவேன். ஸ்ட்ரைட்டாக போட சொல்லுவேன். இந்த கையை தூக்கிட்டுலாம் போட சொல்கிறாங்களே, அப்படிலாம் போட சொல்ல மாட்டேன். அப்படியே கொஞ்சம் கண்டும் காணாமலும் போடுங்க அப்படின்னு சொல்லுவேன். பட் ஸ்ட்ரைட்டாக தான் போட சொல்லுவேன். அண்ட் நீங்கள் நிறையா நீல் டவுன் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். என்னோட நிறையா வீடியோஸில் வந்து நீல் டவுன் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி தான் ஷேர் பண்ணியிருக்கீங்க. அதை பற்றி தான் கொஷின்ஸும் கேட்குறீங்க. ஐ திங்க் நீங்கள் அதில் இன்ட்ரெஸ்டட்னு நினைக்கிறேன். ஆனால் அதுக்கப்புறம் தினேஷ், என்னோட குட்டி வண்ட சப்ஸ்கிரைபர், சாரும் வந்து 7th ஸ்டாண்டர்டில் நடந்த இன்சிடென்ட்டை தான் போட்டிருக்காரு. நான் 7th படிக்கும்போது எங்கள் ஊரில் வில்லேஜில் டெம்பிள் ஃபெஸ்டிவல். அதுக்கு நெக்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு போகும்போது டைரியில் ஹோம் ஒர்க் ரைட் பண்ணுற பிளேஸ்க்கு முன்னாடி லீவுக்கு ரீசன் பிளேஸ் இருக்கும். அந்த பேஜில் லீவுக்கு ரீசன் ரைட் பண்ணணும் நான் மறந்து போயிட்டேன். அதுக்கு மேம் என்னையே ஸ்டொமக்கில் பிஞ்சிங் பண்ணிவிட்டு 1 பீரியட் நீல் டவுன் போட சொல்லிட்டாங்க. ஓகே. இந்த ஸ்டொமக் பிஞ்சிங்கிறது இப்போ இருக்கா என்னன்னு எனக்கு தெரியல. பட் நான் படித்த காலகட்டங்கள்லாம் பயங்கரமாக வயிறு பிடிச்சி கிள்ளுவாங்க. சம்டைம்ஸ் அப்படி வயிறு உள்ளே இழுத்துட்டோன்னா இந்த வயிறு உள்ளே இழுக்கிறேன்னு சொல்லி அடுத்து கையத்தோட கண்ணத்துக்குலாம் அப்படி திருக ஆரம்பிச்சிருவாங்க. பயங்கரமாக வலிக்கும், ரெட்டிஷ் ஆகிடும். ரொம்ப பெயினிங்கான பனிஷ்மெண்ட் இதுவும் கூட. அண்ட் நீ 7th ஸ்டாண்டர்ட்லேயே சேட்டெல்லாம் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன். ஹோம் ஒர்க் பேஜில் அது ஆக்சுவலாக மறந்து போகிற ஏஜ். போகிற டைமில் தான் எங்கள் சோனா குட்டி கூட போகிற டைமில் தான் அம்மா லீவ் லெட்டர் எழுதி கொடு, இதை எழுதணும் அதை எழுதணும்னு அந்த லாஸ்ட் மந்த்தில் தான் ஞாபகப்படுத்துவா. சேம் அதே மாதிரி உனக்கும் ஒரு அனுபவம் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் 3rd ஒன் வந்து பாலு சார். 4th ஒன் பாலு சார் கூட எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் சொல்லவே இல்லையேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி, இவங்களும் என்னோட ஓல்டு சப்ஸ்கிரைபர். இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்கள் ஸ்கூலில் கம்ப்யூட்டர் மேம் கிளாஸ்க்கு வர கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இன் மை 8th ஸ்டாண்டர்ட் நாங்கள் எல்லோரும் கிளாஸில் பேப்பர் பால் ப்ளே பண்ணிட்டு இருந்தோம். அண்ட் சடனாக மேம் கிளாஸ்க்குள்ளே என்ட்ரு ஆனாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பெஞ்சில் உக்காந்துட்டாங்க. நான் மட்டும் கிளாஸ் ஃப்ரண்ட்டில் பேப்பர் பாலோடு இருந்தேன். மேம் காதை பிடிச்சி திருகி கிளாஸ் என்ட்ரன்ஸில் நீல் டவுன் பண்ண சொல்லிட்டாங்க. அதுவும் திஸ் ஐடியா ஹாவ் டு நீல் டவுன் ஃபார் ஹோல் டேன்னு கிளாஸ் லீடர் பொண்ணு கிட்ட சொல்லிட்டாங்க. நான் 2 hours நீல் டவுன் பண்ணேன். அப்புறம் உக்காந்துட்டேன். அகெயின் லஞ்சுக்கு அப்புறம் கம்ப்யூட்டர் மேம் பிரேக்கில் பார்த்துட்டாங்க. நான் அப்படியே அங்கேயே பிரேக்கில் டாய்லெட் ஆப்போசிட்டில் நீல் டவுன் பண்ண சொல்லிட்டாங்க. பட் 10 minutes தான் ரொம்ப அசிங்கமாக இருந்துச்சு. சார் 8th ஸ்டாண்டர்ட்லே 8th ஸ்டாண்டர்டில் இதுவும் நீல் டவுன் எக்ஸ்பீரியன்ஸ் தான். பரவாயில்ல, இதோட 3rd நீல் டவுன் எக்ஸ்பீரியன்ஸ் நினைக்கிறேன். 4 பேரில் இது 3வது நீல் டவுன் எக்ஸ்பீரியன்ஸு. என்ன சொல்கிறது, அது கேர்ள்ஸ் முன்னாடி போனாலே அது பசங்களுக்கு அசிங்கமாக போயிடுது. அதுவும் மிஸ் நோட் பண்ணிவிட்டு வேணும்னே வாண்டடாக அவங்க வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. எந்த பொண்ணு முன்னாடி போட்டால் அசிங்கமாக ஃபீல் பண்ணுவான்னு கரெக்டாக அங்கிட்டு போட சொல்லுவாங்க. பட் டாய்லெட் முன்னாடி உங்களை போட சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் வருந்தத்தக்க விஷயம்தான். 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது சூப்பர். ஆனால் அதுக்கப்புறம் என்னோடய ஃபேவரட் குட்டி சப்ஸ்கிரைபர் தீபக். நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் தீபக் வந்து ஷேர் பண்ணுவாப்ல. ஸோ அதில் குட்டியாக உன்ன டைம் நிறைய ஆயிடுச்சு. ஸோ குட்டியாக உள்ள எக்ஸ்பீரியன்ஸ் தான் நம்ம பார்ப்போம். மை மேம் வில் டூ ஹேர் புல்லிங் ஃபார் நாட் கட்டிங் த ஹேர் ஆர் ஹாவ் மோர் ஹேர். ஹேர் புல்லிங் ரொம்ப பெயினாக இருக்கும். அதுவும் இயர் பக்கத்தில் இருக்கிற ஹேரை தான் பண்ணுவாங்க. அதுவும் 2 or 3 ஹேர் மட்டும்தான் பண்ணுவாங்க. ரொம்ப பெயினாக இருக்கும். கேர்ள்ஸ்க்கும் பண்ணி இருக்காங்க ஃபார் நாட் டூயிங் ஹோம் ஒர்க். சம்டைம்ஸ் கேர்ள்ஸும் க்ரை பண்ணியிருக்காங்க. ஹேர் புல்லிங் ரைட்டு தான் தீபக்கான. கேர்ள்ஸ்க்கு வந்து ஜட்டையை பிடிச்சி வேணால் இழுப்பாங்க. பட் அது பெயினில் அவ்வளோவா இருக்காதுன்னு நினைக்கிறேன் தீபக். ரொம்ப இருக்காது, உங்களுக்கு இருக்க அளவுக்கு இருக்காது. ஏன்னா நான் பார்த்துருக்கேன், ஜடையை பிடிச்சி ரெட்டை ஜடை போட்டிருந்தாங்க, அந்த ஜடையை பிடிச்சி இழுத்து அடிப்பாங்க. பட் அவ்வளோ இருக்காதுன்னு நினைக்கிறேன். பட் பசங்களுக்கு தான் முட்டி கரெக்டாக கைக்குள்ளே அடங்குற மாதிரி இருக்குமா, பிடிச்சி மண்டையை பிடிச்சி மாவாட்டுற மாதிரி ஆட்டி அடியெல்லாம் கொடுப்பாங்க. தீபக் தம்பி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ், நிறைய பனிஷ்மெண்ட் வாங்கியிருக்காப்புல. ஒரு சிலர் வந்து ஒரு பர்டிகுலர் பனிஷ்மெண்ட்டே வாங்கிட்டு இருப்பாங்க. பட் தீபக் தம்பி வந்து வெரைட்டி ஆஃப் பனிஷ்மெண்ட் வந்து வாங்கியிருக்காப்புல. அண்ட் கடைசியாக ஹரி வந்து மின்னல் மாதிரி அப்பப்போ வந்து போகிற குட்டி பையன். ஹரியும் ரொம்ப நாள் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்கன்னு கேட்டிருந்ததுனால லாஸ்ட்டாக சொல்கிறேன் ஹரி, ஏன்னா நீ அப்போ தான் ஃபுல் வீடியோ பார்ப்பேன். ஸோ ஹரியோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா, ஹரி 12th முடிச்சிருக்க ஒரு குட்டி பையன். 11th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது எக்கனாமிக்ஸ் மேம் அவங்க பீரியடில் லெசன் நடத்தி ஃபினிஷ் பண்ணிட்டாங்க.
போர்ஷன் ஃபினிஷ் பண்ணுறது எப்போ ஃப்ரீ பீரியட்னு கேட்டாங்க. ஓகே. ஃப்ரீ பீரியடில் மேம் எல்லோரும் சொல்லி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் பீரியட் வந்து பிடி பீரியட். பெல் ஃபினிஷ் பண்ண உடனே பிடி மேம் வந்துட்டாங்க. எக்கனாமிக்ஸ் மேம் பிடி மேம் கிட்டே கேட்குறாங்க, என்ன மேமா நீங்கள் இந்த கிளாஸ்க்கு வரீங்கன்னு. பிடி மேம் சொன்னாங்க, என் பீரியட் தான் மேம்னு சொன்னாங்க. எக்கனாமிக்ஸ் மேம் வந்து பிடி மேம் கிட்டே கேட்டாங்க, நான் எடுத்துக்கிறேன்னு. பிடி மேம் எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. பிடி பீரியட்லேயும் பிடிக்கு போகாமல் இருந்தோம். எக்கனாமிக்ஸ் மேம் வந்து பிடி அந்த பீரியடில் எல்லாத்துக்கும் நீல் டவுன் போட சொல்லிவிட்டு ஹேண்ட்ஸ் அப் பண்ண சொல்லிட்டாங்க. யாராச்சும் ஹேண்ட் கீழே போட்டால் தோலை உரிச்சிருவேன்னு சொன்னாங்க. அப்படியே மேம் வந்து புக்கில் லெசன் டீச் பண்ணிட்டு இருந்தாங்க. ஹேண்ட்ஸில் செம்ம பெயின். நீ என்ன பண்ண, உனக்கு இந்த பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்க, என்ன பண்ணன்றதை சொல்லவே இல்லையே. உனக்கும் நீல் டவுன் பனிஷ்மெண்ட். பார்த்து 5 சப்ஸ்கிரைபரில் 4 பேர் நீல் டவுன் பனிஷ்மெண்ட், 6 பேருன்னு பார்த்தோன்னு நினைக்கிறேன். 4 பேர் நீல் டவுன் பனிஷ்மெண்ட்டு. இது வந்து எல்லா ஸ்டூடெண்ட்டும் ஃபேஸ் பண்ணியிருக்க ஒரு விஷயம். என்ன அப்படின்னா, என்ன சொல்கிறது, பிடி மிஸ் கிட்ட கடன் வாங்கிடுவாங்க. அந்த போர்ஷனை முடிக்கிறேன்னு ஒரு டைமும் வந்து படிக்கவே விட மாட்டாங்க. விளையாடவே விட மாட்டாங்க. ஃபுல்லாக வந்து என்ன சொல்கிறது, பாடம் நடத்துகிறேன்னு சொல்லி நம்மளுக்கு உசுரம் வாங்குவாங்க. அந்த டைமில் கூட நம்மளை ஃப்ரீயாக விட மாட்டாங்க. அந்த மாதிரி தான் இந்த தம்பியும் மாட்டிருக்காப்புல. பட் என்ன தப்பு பண்ணீங்க நீங்கள் சொல்லவே இல்லை ஹரி. அந்த கடன் வாங்கி பீரியடில் உங்களை முட்டி போட வச்சு, கையை தூக்கி முட்டி போட வச்சு லெசன் எடுத்துருக்காங்கன்னா, அதுக்கு முன்னாடியே இது சிலுமிஸ் வேலை பார்த்துருக்கீங்க. அதை என்னன்னு சொல்லவே இல்லை. எனிவே ஹரியோட எக்ஸ்பீரியன்ஸ் இதுதான். ஐ திங்க் நான் ஒரு 6 பேர் பேசியிருப்பேன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி. எக்ஸ்பீரியன்ஸ் இதுவே வந்து ஆல்மோஸ்ட் டைம் ரொம்ப ஆயிட்டு. அடுத்த இதில் வந்து பேலன்ஸ் யாராவது நான் விட்டுருந்தேன்னா அவங்களோடது வந்து பேசுகிறேன். ஏன்னா ரொம்ப லென்த்தாக போகும் வீடியோ. ஸோ கோச்சுக்காதீங்க. நான் வந்து சப்ஸ்கிரைபர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப பேசலாம் அப்படின்னு யாரும் வருத்தப்பட மாட்டீங்க. நான் கோச்சுக்காதீங்க. டைம் கிடைக்கும்போது கண்டிப்பாக நான் பேசி அப்லோட் பண்ணுறேன். அண்ட் உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸாக அதை ஷேர் பண்ணுங்கள். டைம் கிடைக்கும்போது கண்டிப்பாக நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். அண்டு வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறது வரைக்கும் டாட்டா, பை பாய்.